பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்கான எபிசோடில் செந்தில் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. கதிர் பழனி கூட வந்திருப்பாங்க. மீனா வந்து மாமா தூங்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலான்னு போகும்போது கரெக்டாக பாண்டியன் வந்து வாசலில் வந்து நிற்பார். இவரும் குடிச்சிக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் லாந்திக்கிட்டே இருப்பார். எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாண்டியன் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. எங்கடா சுற்றிட்டு வந்திருக்கீங்க, நீ குடிச்சிட்டு வேற வந்திருக்கியா, செஞ்சதெல்லாம் தப்பு, இந்த வீட்டுக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாரு. கோமதியும் வருவாங்க, அவங்களும் திட்டிட்டு தான் போவாங்க. மீனாவும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இனிமேல் எங்கே ரூமுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையிலே படுத்துருவார் செந்தில். கூடவே கதிர் பழனி 2 பேருமே அங்கேயே படுத்துப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு கதிர் வந்து கேட்பாங்க, அண்ணி அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. குளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. குளிச்சுட்டு வரும்போது பாண்டியன் வந்து துரை குளிச்சுட்டு வந்துட்டார். கோமதி இங்கே வா, உன் பையனுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ நல்ல சாப்பாடு செஞ்சு கொடு, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையா, உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் எடுத்து வச்சுட்டேன், மறுபடியும் என்னையே எதுக்கு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, பணம் தராதவங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானேன்னு சொல்லும்போது ராஜி சொல்கிறாங்க, அவர் சேமிச்சுட்டு தான் மாமா இருக்காரு, கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி. நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ப்பா, உங்ககிட்ட பேசலை, தயவுசெய்து நீ தலையிடாத, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன இதான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ செஞ்சதெல்லாம் தப்பு, அதை கொஞ்சம் கூட நீ உணர மாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளை தூக்கி கீழே போட்டுட்டு பாண்டியன் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.